ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு நிதியுதவி திட்டம் கொடுக்குறாங்க. 18,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம்னு சொல்லுவாங்க. இது 18,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை ஒரு முதல் குழந்தையோ அல்லது 2வது குழந்தையோ உங்களுக்கு பிறக்குதுன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சூப்பரான திட்டம் தான். இந்த திட்டத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன். அதை பற்றி தெரியாதவங்க கமெண்டில் கொடுக்குறேன். பிக்மி 3.0லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் சார், நான் அப்ளை பண்ண போகிறேன் சார், இது மாதிரி நாங்கள் எங்கள் பகுதியில் உள்ள சுகாதாரத்துறை மையத்துக்கு நாங்கள் சென்றோம் சார், அவங்க வந்து அப்ளை பண்ண சொல்ல ஆர்எஸ்ஹெச் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு கூடவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இ-ஷர்மா கார்டு கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா ரேஷன் கார்டு வச்சு தான் முன்ன அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ ரேஷன் கார்டு இல்லாமல் இ-ஷர்மா கார்டு வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிதியுதவி கொடுக்கும் ஒரு சூப்பரான திட்டம் தான். இதில் இ-ஷர்மா கார்டு கர்ப்பிணி தாய்மார்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், அது கூட பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் நியர்பை உங்களை பக்கத்திலே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த இ-ஷர்மா கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலான்றதை பார்க்க போகிறீங்க. ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு ஈஸ்டாம்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஈஸ்டாம் ஹோம்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கொடுத்த மொபைல் நம்பர், கவர்மெண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும், பாஸ்புக் கையில எடுத்து வச்சுக்கோங்க. இது 3 இருந்தா போதும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இந்த இ-ஷாம் கார்டு ஓபன் பண்றதுக்கு போதுமான தகுதிகள். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கு. இதுல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இ-ஷாம் இருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றேன்னா இது மேல இருக்கு பாத்தீங்களா, இதுல ரிஜிஸ்டர் இ-ஷாம் இருக்கும். அதை கொடுத்து நீங்க பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோம்னா டேட்டா இப்படி ஒரு பேஜ் போகும். இதுல பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்கள் அந்த பிஎஃப் இஎஸ்ஐ வந்து வாங்கிருக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி பிஎஃப் இஎஸ்ஐ இருக்கிறவங்க இந்த இ-ஷாம் கார்டு அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பா அது வேஸ்ட் தான் உங்களுக்கு. ஏன்னா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கேக்குது, பிஎஃப் இஎஸ்ஐ வாங்கிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம 2 நோ கொடுக்கணும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஆதார் கொடுத்த மொபைல் நம்பர் இங்க நம்மளுக்கு கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கேப்சா கேக்குது, கேப்சா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎஃப் வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நோன் கொடுத்தலாம். ஏதாவது வந்து ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஏதாவது கார்பரேஷன் இஎஸ்ஐ ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இதுக்கு நோ கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். எனக்கு ஓடிபி வந்துருச்சு. பாத்தீங்கன்னா 8 நம்பர் ஓடிபியா வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓடிபி வந்ததுக்கு கீழே பாருங்க கேப்சா கொடுங்க. கேப்சா அதுல எப்படி இருக்கோ அதே மாடல்ல போட்டுக்கோங்க. கேப்சா கேப்சா, ஸ்மால்னா ஸ்மால். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேக்குறாங்க. உங்களோட ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ், ஓடிபின்னு. நம்ம இதுல ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டிஃபால்ட் அதான் இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். அது கீழே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ஆப்ஷன் இருக்கும். நாம வந்து ஐ அக்ரி பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தோம்னா நம்ம ஆதார் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கேப்ஸ்னா கேப்ஸ், ஸ்மால்னா ஸ்மால், கேப்சா ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தப்பு பண்ணீங்கன்னா ஓடிபி பார்த்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் வரும். ஸோ வந்து கவனமா போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேலிட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ ஆகும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறைச்சு காட்டியிருப்பாங்க. நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். கண்டினியூ கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்க மொபைல் நம்பர் டிஃபால்ட்டா வந்துரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது என்ன கொடுக்குறது ஆப்ஷனல் தான். அடுத்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதுவும் ஆப்ஷனல் தான். இதுல ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, அது மட்டும் ஃபில் பண்ணா போதும். மீதிலாம் வந்து ஃபில் பண்ண அவசியம் இல்ல. மெசேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மெயில்னு போட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு மெசேஜ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு என்னமோ அதை போட்டுருங்க. அடுத்து அம்மா பேர் கேட்டிருக்காங்க, அம்மா பேர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஹஸ்பண்ட் நேம் போடணும், ஹஸ்பண்ட் நேம் போட்டுருங்க. சரிங்களா? அது கீழே பாத்தீங்கன்னா சோசியல் கேட்டகரி கொடுத்து கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்க எஸ்சி எஸ்டி இல்ல ஓபிசி கேட்டகரி இல்ல ஜெனரலான்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட கேட்டகரி என்னமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிளட் குரூப் கேட்டிருப்பாங்க. இந்த பிளட் குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தான் கொடுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா யாருக்கு அப்ளிகேஷன் போறீங்களோ அவங்களோட கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி டிஃபரெண்ட் பர்சன் கேட்டிருக்கோம், அது எஸ் நோன் கொடுத்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாமினி டீடைல்ஸ் கேட்கும். அதாவது நாமினி யாரு போறீங்களோ அவங்களோட பேரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஜெண்டர், அவங்க என்ன ரிலேஷன் டைப் போறாங்க, அவங்களோட அட்ரஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கொடுத்து சேவ் கண்டினியூ கொடுங்க. சேவ் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போகும். அதாவது பாத்தீங்கன்னா ஹோம் நேட்டிவ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பாத்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் கேட்கும். உங்களோட வந்து பஞ்சாயத்தா இருந்தா ரூரல் கொடுத்துருங்க, சிட்டியா இருந்தா அர்பன் கொடுத்துருங்க. சரிங்களா? சேம் அதே அட்ரஸ் நீங்க உங்களுக்கு எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் எத்தனை வருஷமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க, அது கரெக்டா கொடுத்துக்கோங்க. அடுத்து சேம் வந்து ரூரல் அந்த பர்மனன்ட் அட்ரஸ் கேக்குறாங்க, சேம் அதே அட்ரஸா இருந்தா நீங்க அதே அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து பஞ்சாயத்துக்கு கேக்குறாங்க, அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் வெறும் 2 நிமிஷத்துல நீங்க ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்க பின்கோடு கொடுத்துட்டு மேல ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க டீடைல்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு சர்டிஃபிகேட்னா நீங்க கண்டிப்பா அந்த ஒரு எம்பிக்குள்ள பிஎஃப், பிஎன்ஜி, ஜேபக் எது வேணா கொடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதாவது நீங்க மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். சரிங்களா? இப்ப ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு போறவங்களுக்கு இது கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? இது கவனமா ஃபில் பண்ணிக்கோங்க. அது இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தா வைங்க, இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அது வரைக்கும் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஊபர், ஓலா அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க கேட்பாங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, என்ன வேலை செய்யறீங்க, நமக்கு என்ன வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா டெய்லர், அதனால நான் டெய்லர்னு ட்ரெஸ் மேக்கர் அந்த மாதிரி கொடுக்குறேன். எத்தனை வருஷமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேட்பாங்க, அது உங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்டரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து வேலை வந்து நமக்கு லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சைட்ல பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வச்சிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி வேலை செய்றீங்க அப்படிங்கறதுக்கான டீடைல்ஸ் இருக்கும். சரிங்களா? அது வந்து இந்த என்சிஓ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். சில வெக்கேஷனல் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் போயிருக்கீங்களான்னு கேட்கும். அது வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம், வேண்டியதெல்லாம் சேவ் அஸ் கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த மாதிரி டார்க் இருக்கிறது, அதாவது ஹைலைட் பண்ணது மட்டும் நீங்க அந்த ரெட் கலர் ஹைலைட் பண்ணது மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. தப்புலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஒருவேளை வந்து இந்த 3000 ஸ்கீம் கொடுக்குறதா இருந்தாலும் டேரக்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் தப்பு இல்லாம போட்டுக்கோங்க. ஐஎஃப்சி கோட்ல இருந்து நேம்ல இருந்து பேங்க்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அக்கௌண்ட் நம்பர் யாருக்கு அப்ளை பண்றீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்க கொடுக்கணும். தயவு செஞ்சு மாத்தி கொடுத்துறாதீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பேர் எப்படி அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனோடனே அவங்க பேர்லாம் மாத்தி இருக்க மாட்டாங்க. சோ அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்க டைப் படிச்சிருங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இந்த சர்ச் பட்டன் கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஐஎஃப்சி கோட் எடுத்துக்கிட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்மளோட ஐஎஃப்சி கோட் உட்காந்துரும், அந்த பேங்க் நேமும் இதுவும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு போட்டோ வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரிவியூ கேட்கும். இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆதார் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிச்சு. இதெல்லாம் தவறுக்கு தான் ஒரு தடவை பாத்துக்கிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ல கார்டு ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? இப்படிதான் வந்து இது எடுக்கணும். இதுல பாருங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்கு, 2 செக் பாக்ஸ் கேட்டிருக்கு, அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க கொடுங்க. இதுல பாருங்க கடைசி ஆப்ஷனா கேட்டிருக்காங்க, நேஷனல் கேரியர், ஏதாவது உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன் இல்லைங்க இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்ல எனக்கு அது வேண்டியது சும்மா கார்டு மட்டும் வேணும்னா நீங்க நோ கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. உங்க டெய்லர் தான் உங்களுக்கு ஏதாவது உங்க ஏரியா சைடுல உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா எனக்கு அந்த செகண்ட் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆன செகண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு கார்டு வந்துடும். இப்படிதான் வந்து நம்ம ஈஸ்லாம் கார்டு எடுக்கணும். இதுல ஏதாவது கண்டிப்பா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனல் அடிக்கடி போட்டே இருக்கேன். கண்டிப்பா வந்து எல்லாரும் பயன் அடைஞ்சுக்கோங்க. மீண்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என் நண்பர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஈ-ஷர்மா கார்டில் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்கள் மெட்டர்னிட்டி பீரியட், அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் அங்கே கொடுக்குற சுகாதார மையத்தில் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு இந்த ஈ-ஷர்மா கார்டு கொடுக்காதீங்க. எதனா நேஷனலைஸ் பேங்க் அக்கௌண்ட் எதனா இருந்தாக்கா அதில் கொடுத்துங்க. நீங்கள் 18,000 ரூபா வாங்க போகிறீங்களா நிதி உதவி, அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் அங்கே எடுத்து போய் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.